என் இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. வெகு தூரம் வந்துவிட்டேன். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன், அதையே விரும்பி நாடும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உங்களிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். இருமாப்பு என்னும் மொழியவில்லை உம்மிடம், எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன், என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு நீரரசாக இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை, வெகு காலமாக வரிப்படமும் வந்து சேரவில்லை, இந்த வாக்கிக்கு எல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை.
கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் கிடைத்தாயா நீர் பாய்ச்சி எழுவர்கள் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா களடி மாறுவதற்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா வச்சானா மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து நெருக்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்பது Let's
இது கண்டன் தாலாட்டு பூமியே புதிதானது இவள் மழை ஒளி கேட்டு மனம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே மழை நின்று போனான் என மரம் தூருதே வயதால் வளர்ந்தும் இவன் பிழையே ஒரு கண் தெரியாத பொண்ணு உட்காந்துட்டு வாடா போயிட்டு பொம்மை வாங்கலாம். அது பார்க்க பொம்மை மாதிரியாடா இருக்கு, சும்மா எடுத்து உருட்டி வச்ச மாதிரி இருக்கு. என்ன வாட்சாச்சும் வாங்கலாம்டா, அதுக்கு அந்த பொம்மையே விட்டு வாடா. பாப்பா இந்த பொம்மை எவ்வளோ? அண்ணா இந்த பொம்மை எல்லாம் நானே செஞ்சதுண்ணா, உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? வெறும் 2 ரூபா தான்ண்ணா. உங்களுக்கு புலி பொம்மை வேணுமா யானை பொம்மை வேணுமா? எனக்கு முயல் பொம்மை தான் வேணும். முயல் பொம்மையா? ஒரு நிமிஷம்ண்ணா. அண்ணா அண்ணா இருக்கீங்களாண்ணா? அண்ணா இருக்கீங்களா? கொடு பாப்பா வாங்க. எவ்வளோ ரூபா சொன்னேன்? 2 ரூபா சொன்னேண்ணா. எனக்கு ஒரு நிமிஷம் வெயிலடி, நடக்க முடியல. பரவாயில்ல, ட்ரெயினுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, நீ பொறுமையாகவே வந்து. அங்கே பாருடி, 2 பசங்க ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட போய் எவ்வளோ ஹாஷாக வந்துக்கிறாங்க. நான் போய் கேட்கணும். ஹாய் பாப்பா, நீ சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டோம். இந்த பொம்மை நீயே செஞ்சியா? ரொம்ப அழகாக இருக்கே. இந்த பொம்மை எவ்வளோ இருக்கா? அக்கா இந்த பொம்மை 2 ரூபாக்கா. 2 ரூபாயா? ஆனால் என்கிட்ட இப்போ உங்களுக்கு கொடுக்க காசு இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு மேஜிக் காயின் இருக்கு, வேணுமா? எப்படி இந்த பொண்ணை காணும்? இந்த இடத்துக்கு யாரு கண்ணத்துல போய் பேசிக்கிட்டு இருக்காளோ? வாடி நம்ம போலாம். அம்மா எங்கம்மா இருக்கீங்க? உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? உங்களை நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையம்மா. இல்லைன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களேம்மா. நீங்க என்ன அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு வளர்த்துருக்கலாமேம்மா. ஏமா இவங்க இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இப்படியா வீடெல்லாம் இப்போ கேவலமா குப்பையா போட்டு வச்சிருக்க? எங்க போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு வந்த? கொஞ்சம் வெளியில வேலை இருந்துச்சுமா, கொஞ்சம் வேலை கூப்பிட்டாங்க, அங்க போயிட்டு வந்தேம்மா. இது வேலைக்கு போனியா? அப்பா தான் ஃபாரின்லேருந்து நிறைய காசு அனுப்பிச்சு விடுறாருல, என்னை கூட அவர்கிட்ட பேச விடாம தானே பண்ணி வச்சிருக்க. அவர் கொடுக்குற காசுலாம் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட வீட்டு கூட என்னை தானே வச்சு வச்சிருக்க. இல்லைம்மா, அப்பா கொடுக்குற காசெல்லாம் செலவாயிட்டே போகுது. அதான் நீ தான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பியோ, உனக்கு கதை சொல்றதுக்கு நான் சொல்லியா தரணும்? கீதா கீதா, என்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டாரா? இப்போதான்க்கா போனா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடைக்கு போகிறேம்மா, நீயும் வரியா? ஆமாக்கா, பொண்ணு இப்போதான் சாயங்காலம் என்னமோ வேணும்னு சொன்னா, நானும் வாங்கணுக்கா. வாங்க போவோம். நீங்கள் தள்ளுங்கக்கா, நீங்கள் தள்ளுங்கக்கா. ஆண்டி எங்கே ஆண்டி போயிருக்காங்க? இன்னைக்கு எங்கேயோ வெளில போயிட்டாங்களா? இதே தான் ஆண்டி வேலை. அவங்களாம் வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லாமையே இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் எங்கேயா போயிட்டே இருக்காங்க. இனிமே அவங்க நீ நினைச்சாலும் இருக்க மாட்டாங்கம்மா. என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்போ அம்மா இல்லையா? ஐயோ, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஆண்டி, அப்பா ஃபாரின்ல இருக்காங்க. அவங்ககிட்ட நான் வரைக்கும் பேசினதே இல்லை ஆண்டி. அவங்ககிட்டயும் நீ பேச முடியாதுமா. ஏன்னா நீ பிறந்த உடனே உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. உங்க அம்மா தான் நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வேலைக்கு போய் உன்னை பார்த்துக்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த விஷயம் என்கிட்ட தெரியாத, என்கிட்ட யாருமே சொல்லல ஆண்டி. உங்க அம்மாவுக்கு உன்கிட்ட யாருமே இல்லைல்ல, அதனால போலீஸ் வந்து கேட்டப்போ அவங்க அனாதைன்னு சொல்லிட்டோம்மா. அதனால ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. என் வேலைக்கு நீ நினைச்சாலும் பார்க்க முடியாதுமா. எங்க அம்மா எங்க
மட்டும் என்கிட்ட வந்தாங்க. நான் அவ்வளோவா இருப்பாரு